ஒரு கிராமத்தில் அன்பான கணவன் மனைவி இருந்தனர். அவர்கள் பெயர் அரவிந்த் மற்றும் சாரதா. திருமணமாகி சில வருடங்களாகியும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை பாக்கியத்திற்காக இருவரும் பல கோவில்களுக்கு சென்று வேண்டிக் கொண்டனர். அவர்களின் பிரார்த்தனையின் பலனாக சாரதா கர்ப்பமடைந்தாள். அந்த குடும்பமே மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது. சில மாதங்களுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு அஞ்சலி என்று பெயரிட்டனர். அஞ்சலி வந்த பிறகு அந்த வீடே களை கட்டியது. அரவிந்த் தன் மகளை உயிராக நேசித்தான். வேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் அஞ்சலியுடன் விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். சாரதா தன் மகளுக்கு தாலாட்டு பாடி கதைகள் சொல்லி வளர்த்தாள். அஞ்சலி வளர வளர அவளின் சுட்டித்தனமும் அழகும் அனைவரையும் கவர்ந்தன. அவள் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள். படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி அஞ்சலி சிறந்து விளங்கினாள். அரவிந்தும் சாரதாவும் தங்கள் மகளின் வளர்ச்சியை பார்த்து பெருமிதம் கொண்டனர். சிகிச்சைக்கான செலவு மிக அதிகமாக இருந்தது. அரவிந்த் தனது சேமிப்பு அனைத்தையும் செலவழித்தான். சாரதா தனது நகைகளை விற்றாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமும் உதவி கேட்டனர். கிராம மக்களும் அவர்களுக்கு முடிந்த உதவியை செய்தனர். அஞ்சலியின் உயிரை காப்பாற்ற அவர்கள் கடுமையாக போராடினர். அவர்களின் விடாமுயற்சி மற்றும் அன்பின் காரணமாக அஞ்சலி மெல்ல மெல்ல குணமடைந்தாள். அவளின் ஆரோக்கியம் மேம்பட்டது. அந்த நாளை அவர்கள் ஒரு மறுபிறப்பாக கொண்டாடினர். இந்த நிகழ்வு அரவிந்த் மற்றும் சாரதாவின் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தியது. அஞ்சலி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் புகட்டினாள். பணம் மற்றும் பொருள் என்பதை விட உறவுகளின் மதிப்பு, அன்பு மற்றும் ஆரோக்கியமே மிக முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அஞ்சலி பெரியவளாகி ஒரு டாக்டராகி பலரது உயிரை காப்பாற்றும் சேவை செய்தாள். அஞ்சலி தன் பெற்றோருடன் பெண் பார்க்க வந்திருக்கும் குடும்பத்தினரை வரவேற்றாள். அவளுக்கு சற்று பதட்டமாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. வந்திருந்தவர்களில் மணமகன் ஆதித்யாவும் இருந்தான். ஆதித்யா அமெரிக்காவில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிபவன். அவன் அஞ்சலியை பார்த்ததும் அவளின் இயல்பான சிரிப்பிலும் தன்னம்பிக்கையிலும் ஈர்க்கப்பட்டான். இரு குடும்பத்தினரும் பேசிக் கொண்டிருந்தனர். அஞ்சலிக்கும் ஆதித்யாவுக்கும் தனியாக பேச வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பற்றி எதிர்கால திட்டங்கள் பற்றி பேசினர். அஞ்சலியின் எளிமையும் தெளிவும் ஆதித்யாவை பெரிதும் கவர்ந்தன. அதேபோல் ஆதித்யாவின் பொறுமையும் சிந்தனை தெளிவும் அஞ்சலிக்கு பிடித்திருந்தது. சில சமயங்களில் இந்த சந்திப்பில் எதிர்பாராத சவால்கள் வரலாம். உதாரணமாக ஜாதக பொருத்தம், கலாச்சார வேறுபாடுகள் அல்லது வேறு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள். இவை அனைத்தையும் எப்படி சமாளிக்கிறார்கள் என்பதை கதையில் சேர்க்கலாம். நல்லது, ஜாதகம் மிக நன்றாக பொருந்திவிட்டது என்ற செய்தி அரவிந்த் மற்றும் சாரதாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அஞ்சலியும் ஆதித்யாவும் ஒருவருக்கொருவர் பிடித்து போயிருந்த நிலையில் இந்த ஜாதக பொருத்தம் அவர்களின் மகிழ்ச்சியை மேலும் அதிகப்படுத்தியது. அடுத்த சில நாட்களில் இரு குடும்பத்தினரும் பேசி நிச்சயதார்த்தத்திற்கு நல்ல நாள் குறித்தனர். ஒரு எளிமையான ஆனால் அழகான விழாவாக நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. அஞ்சலியும் ஆதித்யாவும் மோதிரம் மாற்றிக்கொண்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான முதல் அடியை எடுத்து வைத்தனர். அதன் பிறகு திருமணம் தேதி குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்தன. இரு குடும்பத்தினரும் இணைந்து கோலாகலமாக திருமணத்தை நடத்த முடிவெடுத்தனர். திருமண ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடந்தன. அரவிந்த் தன் மகளின் திருமணத்திற்காக மிகவும் ஆவலுடன் அனைத்து வேலைகளையும் முன்னின்று செய்தான். சாரதா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்த்து கொண்டாள். அஞ்சலியின் நண்பர்களும் உறவினர்களும் உதவ முன்வந்தனர். திருமண நாள் வந்தது. கிராமமே விழா கோலம் பூண்டிருந்தது. அஞ்சலி அழகிய பட்டுப்புடவையில் மின்னினாள். ஆதித்யா கம்பீரமாக மண்டபத்திற்குள் நுழைந்தான். வேத மந்திரங்கள் ஒலிக்க, மேளதாளங்கள் முழங்க அஞ்சலி மற்றும் ஆதித்யா திருமணம் இனிதே நடைபெற்றது. அனைவரும் மணமக்களை வாழ்த்தினர். அஞ்சலி ஆதித்யாவுடன் அமெரிக்கா புறப்பட்டாள். ஆரம்பத்தில் சற்று பயமும் தயக்கமும் இருந்தாலும் ஆதித்யாவின் அன்பு அவளுக்கு ஆறுதல் அளித்தது. இருவரும் தங்கள் புதிய வாழ்க்கையை நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடங்கினர். அரவிந்த் மற்றும் சாரதாவுக்கு அஞ்சலியின் பிரிவு சற்று வேதனையாக இருந்தாலும் அவள் மகிழ்ச்சியாக இருப்பதை நினைத்து ஆறுதல் அடைந்தனர். அடிக்கடி காணொலி அழைப்பில் பேசி மகளுடன் தொடர்பில் இருந்தனர். அஞ்சலிக்கும் ஆதித்யாவுக்கும் திருமணமாகி சில மாதங்கள் கடந்திருந்தன. ஒரு நாள் அஞ்சலிக்கு உடல் ரீதியாக சில மாற்றங்கள் தெரிந்தன. ஆதித்யாவிடம் அதை சொல்ல இருவரும் ஒரு மருத்துவரை அணுகினர். சோதனைகளுக்கு பிறகு அஞ்சலி கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர் உறுதி செய்தார். அந்த செய்தியை கேட்டு அஞ்சலியும் ஆதித்யாவும் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போவதை எண்ணி இருவரும் மிகுந்த ஆவலுடன் காத்திருந்தனர். இந்த இனிய செய்தியை உடனடியாக தங்கள் பெற்றோரிடம் தெரிவிக்க அஞ்சலி ஆசைப்பட்டாள். மறுநாளே ஆதித்யாவுடன் சேர்ந்து தன் பெற்றோரான அரவிந்த் மற்றும் சாரதாவுக்கு காணொலி அழைப்பு செய்தாள்.
அழைப்பை ஏற்றுக்கொண்டதும் அஞ்சலி வழக்கத்தை விடவும் உற்சாகமாக இருந்தாள். அப்பா, அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று ஆரம்பித்தாள். சாரதாவுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்று உள்ளுணர்வு சொல்லியது. அரவிந்த் புன்சிரிப்புடன், என்னம்மா அஞ்சலி, இவ்வளவு சந்தோஷமா இருக்க என்று கேட்டான். அஞ்சலி கண்கள் கலங்க மெல்லிய குரலில், நான் கர்ப்பமா இருக்கேனப்பா, அம்மா ஆக போறேன் என்று கூறினாள். அந்த செய்தியை கேட்டு அரவிந்த் மற்றும் சாரதா இருவரும் ஒரு கணம் உறைந்து போயினர். அடுத்த நொடியே அவர்கள் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. சாரதா மகிழ்ச்சியில் குரல் தழுதழுக்க, அஞ்சலி, என் கண்ணு உண்மையாவா சொல்ற என்று கேட்டாள். ஆமாம் அம்மா, டாக்டர் உறுதி செய்துட்டார் என்றாள் அஞ்சலி. அரவிந்த், அடடா, எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி இது, எங்க ஆசை நிறைவேறிடுச்சு அஞ்சலி என்று பெருமிதத்துடன் கூறினான். ஆதித்யாவை பார்த்து, மாப்பிள்ளை, ரொம்ப சந்தோஷம்டா, 2 பேரும் பத்திரமா பாத்துக்கோங்க என்றார். அன்றைய தினம் அந்த 2 வீடுகளிலும் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டது. பேரன் அல்லது பேத்தியை எதிர்நோக்கி அரவிந்த் மற்றும் சாரதா அடிக்கடி காணொலி அழைப்பில் அஞ்சலியுடன் பேசினர். அவளின் உடல் நலம் பற்றியும் என்ன சாப்பிட வேண்டும் என்பது பற்றியும் அக்கறையுடன் விசாரித்தனர். சாரதா தன் அனுபவங்களை அஞ்சலியுடன் பகிர்ந்து கொண்டாள். ஆதித்யா அஞ்சலியை மிகுந்த கவனத்துடன் கவனித்துக் கொண்டான். அவள் விரும்பியதை சமைத்துக் கொடுத்தான். மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். சில மாதங்கள் கழித்து அஞ்சலிக்கு ஒரு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அஞ்சலிக்கு 2 குழந்தைகள் பிறக்கப் போவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த செய்தியை கேட்டு அஞ்சலியும் ஆதித்யாவும் ஆனந்த கடலில் மூழ்கினர். உடனே இந்த மகிழ்ச்சி செய்தியை அரவிந்த் மற்றும் சாரதாவிடம் பகிர்ந்தனர். அவர்களும் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தனர். பிரசவ நாள் நெருங்கியது. அஞ்சலிக்கு பிரசவ வலி வர ஆதித்யா அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். நீண்ட காத்திருப்புக்கு பிறகு முதலில் ஒரு அழகான பெண் குழந்தையும் சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு சுட்டித்தனமான ஆண் குழந்தையும் பிறந்தன. அஞ்சலிக்கும் குழந்தைகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் சுகப்பிரசவமானது. அந்த நொடி அஞ்சலியும் ஆதித்யாவும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஒரு சேர ஒரு பெண் குழந்தையையும் ஒரு ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்ததை எண்ணி மிகவும் ஆனந்தப்பட்டனர். தங்கள் குட்டி தேவதைகளையும் குட்டி இளவரசனையும் கைகளில் ஏந்திய போது அவர்களின் கண்களில் நீர் நிறைந்தது. பெற்றோரின் மகிழ்ச்சி இந்த செய்தி அரவிந்த் மற்றும் சாரதாவுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவர்கள் ஆனந்த கூச்சலிட்டனர். உடனடியாக அமெரிக்காவுக்கு புறப்பட ஏற்பாடு செய்தனர். பேரனையும் பேத்தியையும் நேரில் பார்த்தவுடன் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அரவிந்த் குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்தான். சாரதா குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடி முத்தமிட்டாள். அஞ்சலி, ஆதித்யா, அரவிந்த், சாரதா என அந்த குடும்பம் முழுவதும் 2 குழந்தைகளின் வருகையால் பெரும் சந்தோஷத்தில் ஆழ்ந்திருந்தது. அவர்களின் வீடு சிரிப்பொலியும் குழந்தைகளின் மழலை சத்தமும் நிறைந்திருந்தது. அதிசயம் நிகழ்ந்தது. 2 வரமாய் பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் தாரமாய் ஆனந்தம் பொங்க குடும்பம் கொண்டாடியது. வாழ்வின் வரம் இது. மகிழ்ச்சி நிலைத்தது.